விஜய் ஓட ஒய்ஃபான சங்கீதா மேம் வந்து இந்த விவாகரத்து வழக்கை தாக்கல் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்கிற நிறைய பெண் காவலர்களே ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரோட மனைவி அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கனத்த இதயத்தோட ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பெட்டிஷனை நாங்கள் பார்த்துட்டு உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சோம். ஆனால் அவங்க எந்தவித சலனமுமே அவங்களுடைய முகத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10ல் 7 பேருக்கு பிடிச்ச நடிகர் அவங்க. அவருடைய மனைவிக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பசங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வயசு கடந்திருப்பாங்க. அவங்க இருக்கும்போது இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலையில இருந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எங்களுக்கு அவரை பார்த்தா ரொம்பவும் வருத்தமா இருக்குது. உண்மையிலேயே இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. பார்க்கவே ரொம்பவும் பாவமா இருக்கு. அவ்வளோ பெரிய நடிகர் மற்றும் பணக்கார வீட்டு பொண்ணு இன்னைக்கு ஸ்டேஷன்ல இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போகும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. இன்ஃபேக்ட் எங்களால் சங்கீதா மேம் முகத்தை ஃபேஸ் பண்ண கூட முடியல. அவ்வளவு அவங்க முகத்துல அந்த அளவுக்கு எந்த சலனமுமே இல்லாம இறுகின முகத்தோட வந்துட்டு போனாங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் அவங்களுடைய மனசை ரொம்பவும் ஆழமா பாதிச்சிருந்தா அவங்களுடைய முகம் இந்த அளவுக்கு சோர்வா வாடி போய் இவ்வளோ மோசமா இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் சுத்தமா அந்த விஷயத்தை நினைக்கும் போது பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயத்தை பார்த்த நிறைய பெண் காவலர்கள் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் வந்து அவருடைய அப்பா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஸ்வாரிங் செரமனியா இருக்கட்டும், இன்னும் ஒரு தடவை கூட அவரை போய் மீட் பண்ணல. ஸ்வாரிங் செரமனிக்கு கூப்பிட்டு கூட இன்விடேஷன் அனுப்பி கூட அவங்க வரல. இந்த விஷயமே ஏற்கனவே நிறைய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சைக்கு தூபம் போடுற மாதிரி சங்கீதா விஜய் வராத அந்த நேரத்தில் நடிகை த்ரிஷா வந்திருந்தாங்க. அவங்கள விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் ஹக் பண்ணி பிளஸ் பண்ணி ரொம்ப பிளசண்டாக வரவேற்றது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் முதல்வர் ஆகிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளோ பெரிய அந்த அழகான மொமெண்ட்டை பார்க்கறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டில் நவ் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சின்ன கோவம் இல்லை நிறைய விஷயங்கள் மனசில் இருந்தாலுமே ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும், அவங்களுடைய மகள் திவ்யா சாஷாவாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக எந்த விஷயங்கள் சொல்லலைனாலும் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளானதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்குமே திரையுலகத்தில் ஒரு நடிகர் நடிகை இல்லை ஒரு நடிகரோட ஃபேமிலியில் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா ஆப்போசிட் பார்ட்டியான பெண் வீட்டார் வந்து ரொம்பவும் ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி ஜீவனாம்சம் இல்லை ரொம்ப இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதது விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாகுவாங்க மீடியாக்குள்ள. ஆனால் சங்கீதா விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிளாக விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஜீவனாம்சம் வேணும் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமும் அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்படி பண்ணனதுக்கு அப்புறமேலு அவருடைய அந்த தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு 2 பேருமே அப்பியர் ஆகலை. ஆனால் 2வது ஹியரிங்க்கு அப்பியர் ஆகும்போது அந்த ஜட்ஜ் மாற்றப்பட்டுட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிகேவை சேர்ந்த வக்கீலான அருணாச்சலம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மீடியாவுக்கு எங்கள் மூலமாக லீக் ஆகலை. ஆனால் மீடியாவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் சீலோடு தான் போயிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை யார் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணினீங்க? இன்கேஸ் ரிலீஸ் பண்ணினீங்களா, உங்ககிட்ட ஏதாவது கவர்மெண்ட் ஆதாரம் இருக்கா, அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க மெட்ராஸில். அந்த வழக்கில் வந்து விசாரிச்ச என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சங்கீதா தரப்பில் இருந்து தான் லீக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்போ சங்கீதா விஜய் தரப்பை பார்த்து நீதிபதி கேட்டாங்க. எந்தவித அரசு துறையோட சீலோ இல்லை அஃபிஷியலான எதுவுமே
ரைட்ஸ் இல்லாம உங்களால எப்படி இந்த விஷயத்த பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகள சங்கீதா விஜய் தரப்புக்கு கேட்டிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க, அந்த ஹியரிங்க்கு முன்னாடியே ஷோபா சந்திரசேகர் அவங்களுடைய மொத்த ஃபேமிலி கிட்டயும் பேசியிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பேசின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் என்ன ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அது நடந்த மாரியே இருக்கட்டும். அது நமக்கு வேண்டாம். இதுக்கு மேல குழந்தைங்களுக்காக லைஃப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் விஜயோட அந்த இதுக்கு உட்பட்டு தான் சம்மதத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான இதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்களோட கெரியர் அப்படிங்கிறது அப்பா, அம்மா 2 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய கெரியர் அப்பா, அம்மா சேர்ந்து இல்ல அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு மோசமா போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் ஷோபா சந்திரசேகர் அவங்களுடைய அப்பா, அம்மா கிட்டயும் சங்கீதா விஜய்க்கும் பேசியிருக்காங்க. அவங்க இதை தொடர்ந்து இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது குடுத்துருக்காங்களாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிக்க சொல்லி ஷோபா சந்திரசேகர் வந்து சங்கீதா விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "எது விஷயமா இருந்தாலும் நான் என்னுடைய அப்பா, அம்மாவ கன்சல்ட் பண்ணாம நான் செய்ய மாட்டேன்." அப்படிங்கிற விஷயத்த திருமணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்களாம். ஸ்டில் நவ் 30 வருஷம் கழிச்சும் அவங்க அதே மாரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரியும் தன்னுடைய மருமகள பத்தி பெருமையாவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜேசன் சஞ்சய் இந்த நீலாங்கரை வீட்ல அவங்கள விடல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட எந்த விதமான ஒரு ஹார்ஷான விஷயங்களும் தன்னுடைய அப்பாவ பத்தி அவரு பேசல. ஆனா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய சக்சஸ்க்கு பின்னால இருக்கிறது என்னுடைய அம்மா மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ஆல்வேஸ் என்னுடைய சக்சஸ் லக்கி சார்ம், சங்கீதா ஸ்வர்ணலிங்கம், ஹேப்பி மதர்ஸ் டே" அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் டேக்கு அவர் போட்ட அந்த ட்வீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா அப்பாவ பத்தின அந்த சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரீஸ ரீசென்ட்டா ஜேசன் சஞ்சய் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருப்பத்த குடுத்துருச்சுன்னே சொல்லலாம். இன்னமும் தன்னுடைய அப்பாவ பத்தி அவர் பேசும்போது, அவர் முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் தன்னுடைய அப்பாவ அம்மா விவாகரத்து பண்றாங்க அப்படிங்கக்கூடிய அந்த கட்டத்துல கூட ஜேசன் விஜய்க்கு அப்பா மேல எந்த கோவமும் வராம எப்படி இந்த அளவுக்கு அவருடைய நெகிழ்ந்து பேச முடியுது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் சங்கீதா விஜயோட வளர்ப்பு தான் காரணம் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே எத்தன பேரு சங்கீதா விஜய்க்காக த்ரிஷா மேம் கிட்ட கோவப்பட்டு கத்தியிருக்காங்க. "நீங்க ஏன் இந்த மாரி செய்றீங்க? விஜயோட லைஃப்ல இருந்து தயவுசெய்து போயிடுங்க." அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா பேசியிருந்தாலும் கூட ஜேசன் சஞ்சய் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம ஸ்டில் நவ் வந்து அப்பா பக்கமோ, அம்மா பக்கமோ சாதகமாவோ, பாதகமாவோ பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா ஸ்டில் நவ் பார்க்கப்படுது. இதிலிருந்தே வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சங்கீதா விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.